Hi student, this is Silamba Max Tuition 11th standard exercise 11.7 question number 3. Integrate the following function with respect to x. x ஐ பொறுத்து தொகையிடுக. See subdivision 1 x into sin inverse of x divided by root of 1 minus x square. First இதுக்கு நம்ம naming கொடுத்துடலாம். Solution, let I is equal to integrating x into sin inverse of x divided by root of 1 minus x square into dx. இது ரேஷனலைஸ்ல இருக்கிறதுனால இதுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட் எடுத்துடலாம். ஸோ நான் இந்த இடத்துல டினாமினேட்டருக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் எடுக்க முடியாது, நியூமரேட்டருக்கு எடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இங்கே புட் z is equal to sin inverse of x. ஏன் நாங்கள் z சூஸ் பண்ணியிருக்கேன்னா எனக்கு இங்கே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் கண்டிஷனில் u and v வரும். ஸோ நம்ம இங்கேயும் u எடுக்கும்போது லிட்டில் கன்ஃபியூஸ் ஆகும், அதனால் நான் z சூஸ் பண்ணியிருக்கேன். எனவே இந்த z x பொறுத்து நம்ம இங்கே டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ dz divided by dx is equal to sin inverse of x கான டிஃப்ரென்ஷியேட் வேல்யூ 1 divided by root of 1 minus x square. இந்த dx ஐயும் ரைட் சைடில் கொண்டு போயிடலாம். அப்போ இங்கே dz is equal to dx divided by இங்கே root of 1 minus x square. ஓகே, observe the sum. இந்த dx and இந்த டினாமினேட்டரில் இருக்கிற root of 1 minus x square இதுக்கு எல்லாத்துக்கும் சேர்ந்து நம்ம dzன்னு அப்ளை பண்ணிடலாம். அண்ட் ஒன் மோர், இந்த பிளேஸில் இருந்து இப்போ நம்ம எக்ஸ்க்கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிடலாம். இந்த z இன்வர்ஸை சைன் இன்வர்ஸை லெஃப்ட் சைடில் கொண்டு வரும்போது இது ஜஸ்ட் சைன் ஆகிடும், மல்டிபிள்ஸில் நமக்கு இங்கே z இருக்குது. ஓகே, நவ் இந்த பிளேஸில் இப்போ வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். எனிவே I is equal to integrating ஃபஸ்ட்டு x இருக்குது. ஸோ எக்ஸ்க்கான வேல்யூ சைன் z இன்டூ சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்க்கான வேல்யூ இன்டூ z dx divided by root of 1 minus x ஸ்கொயருக்கான வேல்யூ தான் இங்கே dz. ஓகே, இதுக்கான ஆர்டர் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ z இன்டூ சைன் z இன்டூ dz. அப்சர்வ் திஸ், இந்த பிளேஸில் நமக்கு z-ம் சைன் z-ம் மல்டிபிள்ஸில் இருக்குது. அண்ட் ஒன் மோர், z-க்கான எக்ஸ்போனன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணிடலாம். ஸோ இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும்னா நமக்கு u அண்ட் dvக்கான வேல்யூ ரெக்வயர். ஸோ u இங்கே dv, இதில் u வேல்யூவை சூஸ் பண்ணுறதுக்காக நம்ம ஹைலைட் இந்த கண்டிஷனை கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இங்கே ஃபஸ்ட்டு இருக்கிறது z. ஸோ இந்த இடத்துல zன்றது அல்ஜிப்ரிக், அடுத்து சைன் zன்றது ட்ரிக்னாமெட்ரிக். இதில் அல்ஜிப்ரிக் தான் ஃபஸ்ட்டு இருக்குது. எனிவே இதுக்கான வேல்யூ z. ஸோ u is equal to z, லெஃப்ட் இருக்கிறது எல்லாமே dv. ஸோ இந்த பிளேஸில் சைன் z இன்டூ dz. இப்போ இந்த uவை z பொறுத்து நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். அப்போ du divided by dz is equal to 1. ஃபைனலி இங்கே du is equal to இந்த பிளேஸில் dz. இந்த dvயை இன்டகிரேட் பண்ணும்போது தான் நமக்கு vக்கான வேல்யூ கிடைக்கும். ஸோ இன்டகிரேட்டிங் sin z into dz. In this place integration differentiation will cancel. Left v is equal to sin x கான integrate value minus cos x. ஸோ இந்த பிளேஸில் z. ஓகே, நவ் இந்த வேல்யூஸை கொண்டு வந்து நம்ம இந்த இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த கண்டிஷனில் அப்ளை பண்ணலாம். ஓகே, நவ் I is equal to uv. ஸோ uv is z, v is minus cos z. அடுத்து மைனஸ் இன்டகிரேட்டிங் v du. ஸோ உங்கள் v is minus cos z, duக்கான வேல்யூ dz. நெக்ஸ்ட்டு இப்போது இங்கே மைனஸ் z இன்டூ காஸ் zன்னு இதை ஆர்டர் மாதிரி ரைட் பண்ணிடலாம். இந்த இடத்துல மைனஸ் இன்டூ மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். இன்டகிரேட்டிங் காஸ் z இன்டூ dz. ஓகே, இந்த பிளேஸில் இந்த zக்கான வேல்யூ நாம் இங்கே சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு டினோட் பண்ணியிருக்கோம், அதை அப்ளை பண்ணிடலாம். ஓகே, ஸோ மைனஸ் சைன் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ். சி இந்த பிளேஸில் காஸ் z இதுக்கான வேல்யூவை நம்ம ட்ரிக்னாமெட்ரிக் ஐடென்டிட்டியிலேருந்து கொண்டு வந்துடலாம். ஸோ சைன் ஸ்கொயர் z ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் z இஸ் ஈக்குவல் டு 1. வி நோ தட் இங்கே இந்த காஸ் ஸ்கொயர் z மட்டும் இங்கே ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த சைன் ஸ்கொயர் z ரைட் சைடில் கொண்டு வந்துடலாம். அப்போ 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் z. ஸோ வி நீட் ஜஸ்ட் காஸ் z. ஸோ டேக்கிங் ஸ்கொயர் ரூட் ஆன் போத் த சைட்ஸ். ஸோ இந்த இடத்துல 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் zன்னு கிடைக்கும். ஓகே, ஸோ இந்த பிளேஸில் இந்த காஸ் zக்கான வேல்யூ நம்ம ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் zன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம். ஓகே, ப்ளஸ் இந்த காஸ் zக்கான இன்டகிரேட் வேல்யூ we know that sin z டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணிடலாம். ஓகே, நவ் இந்த சைன் z இந்த இடத்துல சைன் ஸ்கொயர் z. சி ஆல்ரெடி நம்ம சைன் zக்கு எக்ஸ்ன்னு ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். ஓகே, இந்த பிளேஸில் இப்போ மைனஸ் சைன் இன்வர்ஸ் எக்ஸ் இன்டூ ரூட் ஆஃப் 1 மைனஸ் சைன் zக்கு எக்ஸ்னா இது சைன் ஸ்கொயர் zன்னும் போது இது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ்
இந்த இடத்துல டோட்டலாக நம்ம இந்த sin zக்கு xன்னு ரீப்ளேஸ் பண்ணிடலாம் கான்ஸ்டன்ட் c. ஸோ ஃபஸ்ட்டு பாசிட்டிவ் டேர்ம் ரைட் பண்ணிடலாம். I is equal to x minus sin inverse of x into root of 1 minus x square plus c. ஓகே, இதுதான் சப்டிவிஷன் 1க்கான இன்டகிரேட் வேல்யூ. சப்டிவிஷன் 2 x power 5 into e power x square. ஃபர்ஸ்ட் இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துடலாம். சொல்யூஷன் இங்க let I is equal to integrating x power 5 into e power x square. Okay, into dx. See, இங்க x power 5 e power x square இது ரெண்டும் நமக்கு மல்டிபிள்ஸ்ல இருக்கு. and one more condition, x கான exponent 1 விட more than இருக்கிறதுனால நம்ம பெர்னோலியஸ் ஃபார்முலா ஃபார் இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணலாம். பட் இதுல இந்த e power x square இது ஒரு குவாட்ரேட்டிக்கா இருக்கு. அதனால இதுக்கு நம்ம சம் சப்ஸ்டிடியூஷன் எடுத்து இதை சிம்பிளிஃபை பண்ணி லீனியரா சேஞ்ச் பண்ணிட்டோம்னா இந்த பிளேஸ்ல அப்ளை பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். எனிவே புட் இந்த பிளேஸ்ல z is equal to x square நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த z ஐ x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது dz divided by dx is equal to இந்த பிளேஸ்ல நமக்கு 2x. ஸோ ஃபைனலி dz is equal to இங்க இந்த dx கொண்டு வந்துடலாம். அப்போ 2x into dx. ஓகே, now இந்த பிளேஸ்ல இது x power 5 இருக்கு. அதனால இதிலிருந்து நம்ம ஒரு x கொண்டு வந்துடலாம். பட் இங்க 2 இல்லாதனால இந்த 2 நான் இங்க கொண்டு வந்துடுறேன். அப்போ dz divided by 2 is equal to x into dx. Okay, now purpose I is equal to integrating in the x power 5 can be written as x power 4 into x னு ஸ்ப்ளிட் பண்ணிடலாம். ரீசன் என்னன்னு பார்க்கும்போது இந்த பிளேஸ்ல நமக்கு ஒரு x இருக்கு அதனால. ஓகே, எனவே இது x power 4 into இங்க e power x square கான வேல்யூ தான் z னு டினோட் பண்ணியிருக்கோம். எனவே இங்க லெஃப்ட் ஒரு x into இந்த dx. ஓகே, now இது x power 4 x square கான வேல்யூ z னும்போது x power 4 கான வேல்யூ ஸ்கொயரிங் ஆன் both the sides னா இங்க z square is equal to x power 4 னு கிடைச்சிரும். அப்ப x power 4 க்கு நம்ம z power 2 னு ரைட் பண்ணிரலாம். இந்த பிளேஸ்ல e power z னு ரைட் பண்ணிரலாம். x into dx கான வேல்யூ தான் இங்க dz divided by 2 னு இருக்கு. see, terms in z ல நமக்கு எல்லாமே கிடைச்சிருச்சு. எனவே இப்போ இந்த 1/2 எக்ஸ்டர்னல்ல கொண்டு வந்துறலாம். இன்டகிரேட்டிங் இங்க z power 2 into e power z into dz. observe this. இப்போ பெர்னோலியஸ் ஃபார்முலா அப்ளை பண்றதுக்கான அப்ளிகேபிளா இது சேஞ்ச் ஆயிடுச்சு. now இந்த பிளேஸ்ல more than 1 இருக்கு. இந்த ரீசனால தான் நம்ம இங்க பெர்னோலியஸ் அப்ளை பண்ண போறோம். சோ இதுல அப்ளை பண்ணனும்னா we need u and dv கான வேல்யூ. ஓகே, சோ u கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணனும் அப்படினா நம்ம ஹைலைட் இந்த கண்டிஷனை கொண்டு வரணும். ஓகே, சோ இதுல எது ஃபர்ஸ்ட் வருதோ அதுதான் u, லெஃப்ட் இருக்குது எல்லாமே dv. எனவே இந்த இடத்துல z ஸ்கொயர் இருக்கு, இது அல்ஜிப்ரிக். அடுத்து e power z இருக்கு, இது எக்ஸ்போனென்ஷியல். சோ ஃபர்ஸ்ட் அல்ஜிப்ரிக் இருக்கு, இதுதான் u கான வேல்யூ. சோ u is equal to z ஸ்கொயர், லெஃப்ட் இருக்கிற e power z into dz, இது dv கான வேல்யூ. ஓகே, now இப்போ இத ஒரு டைம் நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். அப்ப u dash is equal to 2z. செகண்ட் டைம் டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது u double dash is equal to 2. இதுக்கு அப்புறம் இத டிஃபரன்ஷியேட் பண்ணா 0 ஆயிடும். இங்க v கான வேல்யூ ரெக்கவர். சோ இன்டகிரேட்டிங் dv is equal to integrating e power z into dz. see, left side la integrate differentiate will cancel. left v is equal to e power z கான integrate value e power z தான். பட் இங்க u double dash வரைக்கும் நாம டிஃபரன்ஷியேட் பண்ணிருக்கோம். சோ u double dash னா இந்த பக்கம் நமக்கு v2 வரைக்கும் வேல்யூ வேணும். சோ ஃபர்ஸ்ட் v1. சோ v1 னா இந்த v ஐ once again மறுபடியும் நாம z பொறுத்து இன்டகிரேட் பண்ணனும்னு மீனிங். எனவே once again e power z கான இன்டகிரேட் வேல்யூ மறுபடியும் e power z தான் கிடைக்கும். v2 கான வேல்யூவும் இந்த v1 ஐ இன்டகிரேட் பண்ணனும், அதுவும் நமக்கு e power z தான். now ஃபைண்ட் பண்ண வேல்யூஸ் எல்லாம் எடுத்து இந்த பிளேஸ்ல அப்ளை பண்ணலாம். ஓகே, எனவே இங்க நமக்கு மல்டிபிள்ஸ்ல ஒரு 1/2 as it is இருக்கு. எனவே I is equal to 1/2 into first uv. uv is z square, v is e power z. அடுத்து minus u dash. so 2z. அடுத்து v1 கான வேல்யூ e power z. next plus u double dash 2. அடுத்து v2 கான வேல்யூ e power z. ஓகே, சோ இதுக்கு அப்புறம் u triple dash னா 0 ஆயிடும். அதனால டோட்டலா நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணிரலாம். ஓகே, இப்போ இந்த டேர்ம்ல இருந்து நம்ம e power z காமனா எடுத்துறலாம். let take out common e power z. எனவே இங்க 1/2 into e power z, left இங்க z square minus 2z
plus 2 டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c. ஓகே, இப்போ z-க்கான வேல்யூ x ஸ்கொயர் நம்ம டினோட் பண்ணியிருக்கோம், அதை அப்ளை பண்ணிடலாம். ஸோ e பவர் இங்கே x ஸ்கொயர் டிவைடட் பை 2, இந்த பிளேஸில் x ஸ்கொயர் த ஹோல் ஸ்கொயர் minus 2 into x square plus 2 total our constant c. Okay, so further simplification, I is equal to e power x square divided by 2 into இந்த இடத்துல x power 4 minus 2x square plus 2 total our constant c. Okay, இதுதான் subdivision 2 கான integrate value. Okay, subdivision 3. See the question, tan inverse of 8x divided by 1 minus 16x square. First இதுக்கு நாம நேமிங் கொடுத்துடலாம். எனவே solution இங்க let I is equal to integrating tan inverse of 8x divided by 1 minus 16x square into dx. ஓகே, ஸோ இதை நம்மளால் டைரெக்டாக இன்டகிரேட் பண்ண முடியாது, அதனால் இதுக்கு நம்ம கொஞ்சம் சப்ஸ்டியூஷன் கொடுத்து இதுக்கான ஃபார்மேட்டை சேஞ்ச் பண்ணிடலாம். எனவே இந்த tan inverse of 8x as it is divided by 1 minus 16x square can be written as 4x the whole square ரைட் பண்ணலாம் into dx. இப்போ இந்த டினாமினேட்டரில் இருக்கிற 4xக்கு ஈக்குவலண்ட்டாக நியூமரேட்டரை சேஞ்ச் பண்ணணும். அதுக்காக இன்டகிரேட்டிங் இந்த பிளேஸில் tan inverse of இந்த 8x can be written as 2 into 4x ரைட் பண்ணலாம் divided by இங்கே 1 minus 4x the whole square into dx. ஓகே, now இந்த 4x இந்த இடத்துலையும் 4x ஈக்குவலாக வந்துருச்சு, அதனால் இங்கே நம்ம சப்ஸ்டியூஷன் கொடுக்கலாம். புட் இந்த பிளேஸில் 4x is equal to tan தீட்டான்னு எடுத்துக்கலாம். இப்போ தீட்டாவை நம்ம எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணலாம். எனவே இந்த பிளேஸில் இங்கே எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது 4 கிடைக்கும். இங்கே இந்த தீட்டாவை நம்ம ஜஸ்ட்டு எக்ஸாக டினோட் பண்ணோம்னா இது tan x. ஸோ tan x-ஐ நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கிறது சீக்கன் ஸ்கொயர் எக்ஸ். ஸோ எக்ஸ்க்கான வேல்யூ தான் இங்கே தீட்டா. தீட்டாவை எக்ஸை பொறுத்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது டி தீட்டா டிவைட் பை டிஎக்ஸ். ஓகே, இந்த பிளேஸில் நமக்கு டிஎக்ஸ் மட்டும்தான் இருக்குது. ஸோ டிஎக்ஸை நான் இங்கே கொண்டு வந்துடுறேன், இந்த 4 நான் ரைட் சைடில் கொண்டு வந்துடுறேன். அப்போ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா இன்டூ டி தீட்டா ஹோல் டிவைட் பை 4. ஓகே, நவ் இப்போ இதுக்கான வேல்யூஸ் எல்லாம் நம்ம இங்கே ரீப்ளேஸ் பண்ணலாம். எனிவே இங்கே I is equal to integrating tan inverse of இந்த பிளேஸில் 2 into 4xக்கான வேல்யூ tan theta divided by இங்கே 1 minus இந்த 4xக்கான வேல்யூ tan theta, இங்கே ஸ்கொயர் இருக்கனால இது tan ஸ்கொயர் தீட்டாவாக சேஞ்ச் ஆகிடும் into dxக்கான வேல்யூ சீக்கன் ஸ்கொயர் தீட்டா into d theta divided by 4. ஓகே, நவ் பர்பஸாக இந்த பிளேஸில் இங்கே இன்டகிரேட்டிங் tan inverse of இந்த 2 tan theta can be written as tan theta plus tan theta divided by 1 minus இந்த tan square theta tan theta into tan theta ரைட் பண்ணுறோம் into இந்த பிளேஸில் secant square theta d theta divided by 4 as it is இருக்கு. We know that tan of a plus b is equal to tan a plus tan b divided by 1 minus tan a into tan b. இந்த ஃபார்மேட்டில் தான் இங்கே இந்த டேர்ம் என்டையராக இருக்குது. இப்போ இதுக்கு நம்ம tan a plus b அப்ளை பண்ணலாம். இங்கே ஏன்றதும் தீட்டா தான், பின்றதும் தீட்டா தான். அதனால் இது tan inverse of tan theta plus தீட்டானா tan 2 தீட்டான்னு நமக்கு கிடைச்சிடும். இன்டூ இங்கே secant square theta into d theta divided by 4 as it is இருக்குது. now இந்த பிளேஸில் tan inverse tan will cancel. left நமக்கு இங்கே I is equal to integrating 2 theta into secant square theta d theta divided by 4 as it is இருக்கும். இந்த பிளேஸில் இங்கே 1 times இங்கே 2 times. இப்போ இந்த 1/2ஐயும் நம்ம எக்ஸ்டர்னலில் கொண்டு வந்துடலாம். எனவே இங்கே 1/2 into integrating theta into secant square theta into d theta. Observe this, தீட்டாவும் சீக்கன் ஸ்கொயர் தீட்டாவும் மல்டிபிள்ஸில் இருக்குது அண்ட் தீட்டாக்கான எக்ஸ்போனன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம இங்கே இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணலாம். ஓகே, இந்த கண்டிஷனை நம்ம அப்ளை பண்ணணும்னா நமக்கு u அண்ட் dvக்கான வேல்யூ ரிக்வயர். இதில் uக்கான வேல்யூவை ஃபைண்ட் பண்ணுறதுக்கு ஹைலைட் இந்த கண்டிஷனை கொண்டு வந்துடலாம். ஓகே, ஸோ இதில் ஃபஸ்ட்டு இருக்கிறது தீட்டா. ஸோ தீட்டான்றது அல்ஜிப்ரிக், அடுத்து இருக்கிறது சீக்கன் ஸ்கொயர், இது ட்ரிக்னாமெட்ரிக். எனவே ஃபஸ்ட்டு இருக்கிற அல்ஜிப்ரிக் தான் நமக்கு யூக்கான வேல்யூ. ஸோ இந்த பிளேஸில் தீட்டா
left இருக்கிறது dv, so secant square theta into d theta. இங்க இந்த u வை theta பொறுத்து differentiate பண்ணும்போது du divided by d theta is equal to 1. Finally du is equal to d theta. இங்க இந்த dv யை நம்ம integrate பண்ணோம். So integrating dv is equal to integrating secant square theta into d theta. Okay, now in the integrate differentiate will cancel, left v is equal to in the place la secant square theta kana integrate value just tan theta. Okay, now in the value va kondu vandu நம்ம இந்த ஃபார்மட்ல இங்க அப்ளை பண்ணிரலாம். ஓகே, இப்போ இன்டகிரேட்டிங் u dv கான வேல்யூ தான் நம்ம i ன்னு எடுத்தோம். எனிவே i is equal to first uv, so theta into v கான வேல்யூ tan theta minus integrating v du, so v is tan theta, du கான வேல்யூ d theta ன்னு ஃபைண்ட் பண்ணிருக்கோம். ஓகே, now இந்த பிளேஸ்ல theta கான வேல்யூ நம்ம அப்ளை பண்ணோம். see இங்க tan theta is equal to 4x ன்னு எடுத்துறோம். இதுல இந்த tan லெஃப்ட் சைடு வந்ததுன்னா இது tan inverse of 4x ன்னு கிடைக்கும், is equal to இதுதான் theta கான வேல்யூ. ஓகே, now இந்த பிளேஸ்ல ஃபர்ஸ்ட் theta இருக்கு, so theta கான வேல்யூ அப்ளை பண்ணிரலாம். tan inverse of 4x, அடுத்து tan theta கான வேல்யூ நம்ம 4x ன்னு எடுத்துறோம். இன்டகிரேட்டிங் இங்க tan theta கான இன்டகிரேட் வேல்யூ we know that log mod secant x. so இந்த இடத்துல x க்கு பதிலா theta, டோட்டலா ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணிரலாம். ஓகே, now இந்த 4x ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணிடுறேன். அப்போ 4x into tan inverse of 4x இப்படி ரைட் பண்ணிரலாம். இங்க மைனஸ் இந்த பிளேஸ்ல secant theta கான வேல்யூ நமக்கு ரிக்வயர், அதுக்காக நான் இங்க ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிடுறேன். ஓகே, ஸோ ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் டிரா பண்ணிட்டேன். இதுக்கான ஆங்கிள் theta, so tan theta is equal to 4x ன்னு எடுத்தோம். we know that ratio of tan theta வந்து opposite side divided by adjacent. so இந்த இடத்துல denominator 1 இருக்குறதா மீனிங். so அந்த opposite கான வேல்யூ 4x, adjacent கான வேல்யூ 1. நமக்கு hypotenuse கான வேல்யூ ரெக்வயர். எனவே இது லேட்டஸ்ட் நேமிங் கொடுத்துறேன். OAB ன்னு எடுக்கும்போது இங்க AB square is equal to OA square plus OB square. இங்க OA கான வேல்யூ 1 square 1 plus OB square கான வேல்யூ இங்க 4x, இத ஸ்கொயர் பண்ணும்போது 16x square ன்னு கிடைக்கும். இங்க இது AB square கான வேல்யூ, just we need AB, so taking square root on both the sides, இந்த இடத்துல 1 plus 16x square ன்னு கிடைக்கும். இதுதான் AB கான வேல்யூ. இத யூஸ் பண்ணி இப்போ நம்ம secant theta கான வேல்யூ எடுத்துறலாம். secant theta is equal to hypotenuse divided by adjacent. so hypotenuse கான வேல்யூ root of 1 plus 16x square divided by adjacent கான வேல்யூ 1. anyway இந்த பிளேஸ்ல நம்ம இப்போ இங்க root of 1 plus 16x square ன்னு ரீப்ளேஸ் பண்ணிரலாம். ஓகே, டோட்டலா ஒரு கான்ஸ்டன்ட் c. ஓகே, c இப்போ இது எதுக்கான வேல்யூன்னு பாக்கும்போது இந்த என்டையர் டேர்முக்கான வேல்யூ மட்டும் தான் நாம இப்போ ஃபைண்ட் பண்ணிருக்கோம். இங்க மல்டிபிள்ஸ்ல ஒரு 1/2 as it is இருக்கு. ஓகே, therefore இங்க ஃபைனலி i is equal to 1/2 into 4x இங்க tan inverse of 4x minus log mod root of 1 plus 16x square, total ஒரு கான்ஸ்டன்ட் c. ஓகே, இதுதான் subdivision 3 கான integrate value. subdivision 4, see the question sin inverse of 2x divided by 1 plus x square. first இதுக்கு நம்ம நேமிங் கொடுத்துடலாம். சொல்யூஷன் இங்க let i is equal to integrating sin inverse of 2x divided by 1 plus x square into dx. so denominator 1 plus x square இருந்தாலே நம்ம இங்க substitution put x is equal to tan theta ன்னு எடுத்துக்கலாம். ஓகே, ரீசன் என்னன்னு பாக்கும்போது இது டைரக்ட்டா நம்மளால இன்டகிரேட் பண்ண முடியாது. அந்த ரீசனால இத நம்ம சப்ஸ்டிடியூஷன் மெத்தட்ல சால்வ் பண்ணலாம். இந்த தீட்டாவை x பொறுத்து நம்ம டிஃபரன்ஷியேட் பண்ணலாம். எனவே இங்க x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது 1 is equal to இந்த தீட்டாவை ஜஸ்ட் நம்ம x டினோட் பண்ணோம் அப்படினா இது tan x. tan x கான டிஃபரன்ஷியேட் வேல்யூ secant square x. ஓகே, சோ x கான வேல்யூ இங்க தீட்டா. தீட்டாவை x பொறுத்து டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது d theta divided by dx. இந்த dx கான வேல்யூ இங்க கொண்டு வந்துறலாம். சோ dx is equal to secant square theta into d theta. ஓகே, இப்போ dx கான வேல்யூ ஃபைண்ட் பண்ணிட்டோம். இப்போ இந்த பிளேஸ்ல வேல்யூஸை ரீப்ளேஸ் பண்ணலாம். ஓகே, எனிவே ஃபர்ஸ்ட் i is equal to integrating இந்த பிளேஸ்ல sin inverse of 2x 2 into x கான வேல்யூ தான் இங்க நமக்கு tan theta divided by இங்க 1 plus x கான வேல்யூ tan theta இங்க ஸ்கொயர் இருக்கிறதுனால இது
tan square theta into dx. So dx கான வேல்யூ இந்த பிளேஸ்ல secant square theta into d theta. We know that இங்க நமக்கு sin 2a is equal to 2 into tan a divided by 1 plus tan square a. Okay, so இந்த ஐடென்டிட்டியை நம்ம இங்க அப்ளை பண்ணலாம். Okay, anyway இந்த entire termக்கு நம்ம இப்போ sin 2 theta னு அப்ளை பண்ணிரலாம். Therefore இங்க I is equal to integrating sin inverse of இந்த பிளேஸ்ல sin 2 theta into secant square theta into d theta. Okay, now இந்த sin inverse sin will cancel. Left நமக்கு I is equal to integrating 2 theta into secant square theta into d theta. Observe this, இந்த பிளேஸ்ல 2 thetaவும் secant square thetaவும் மல்டிபிள்ஸ்ல இருக்கு. And theta கான எக்ஸ்போனன்ட் 1 இருக்கிறதுனால நம்ம இன்டகிரேஷன் பை பார்ட்ஸ் இந்த கண்டிஷனை அப்ளை பண்ணிடலாம். இதை அப்ளை பண்ணா u and dv கான வேல்யூ ரெக்வயர். ஸோ u இங்க dv. இப்போ u கான வேல்யூ ஃபைண்ட் பண்றதுக்கு நம்ம ஹைலைட் இந்த கண்டிஷனை இங்க கொண்டு வந்துடலாம். ஓகே, இதில் ஃபர்ஸ்ட் இருக்கிறது 2 theta, இது நமக்கு algebraic. அடுத்து secant square theta, இது trigonometric. எனவே ஃபர்ஸ்ட் இருக்கிறது algebraic, இதுதான் u கான வேல்யூ. ஓகே, ஸோ u is equal to 2 theta. லெஃப்ட் இருக்கிற dv is equal to secant square theta into d theta. ஓகே, now இந்த u theta பொறுத்து நாம இங்க டிஃபரன்ஷியேட் பண்ணும்போது du divided by d theta is equal to just 2. இந்த பிளேஸ்ல du இங்க ஹோல்ட் பண்ணிட்டு இந்த d thetaவை ரைட் சைடுல கொண்டு போகும்போது 2 into d theta. இங்க நமக்கு v கான வேல்யூ ரெக்வயர். அதனால இதை இன்டகிரேட் பண்ணோம். ஸோ இன்டகிரேட்டிங் dv is equal to integrating secant square theta into d theta. Okay, in this place differentiate integrate will cancel. Left நமக்கு v is equal to இந்த secant square theta கான integrate value tan theta. Okay, so இப்போ இந்த வேல்யூஸை நம்ம இந்த ஃபார்மட்ல அப்ளை பண்ணலாம். Okay, anyway I is equal to first uv. So 2 theta into இங்க v கான வேல்யூ tan theta minus integrating v du. So v is tan theta. அடுத்து du கான வேல்யூ 2 into d theta. Okay, first இந்த பிளேஸ்ல நமக்கு theta and tan theta கான வேல்யூ require. So இங்க நம்ம x is equal to tan theta னு எடுத்துக்கோம். இதுல இருந்து theta is equal to tan inverse of x னு நமக்கு கிடைக்கும். And tan theta கான வேல்யூ x னு ரீப்ளேஸ் பண்ணிரலாம். Okay, so in this place 2 into theta கான வேல்யூ tan inverse of x and tan theta கான வேல்யூ x minus the 2x னால கொண்டு வந்துடலாம். இப்போ இன்டகிரேட்டிங் இந்த பிளேஸ்ல tan theta into d theta. Okay, first இந்த x எழுதிடுறேன். அப்போ 2x into tan inverse of x minus 2 into integrating tan theta கான வேல்யூ log mod secant theta, டோட்டலா ஒரு கான்ஸ்டன்ட் c. Now இதில் இந்த secant theta கான வேல்யூ require. ஸோ இதை சால்வ் பண்ணுறதுக்காக நான் இங்கே ஒரு ட்ரையாங்கிள் ட்ரா பண்ணிடுறேன். ஓகே, ஸோ எனிவே இதில் ஆங்கிள் theta, இது ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். அண்ட் ஃபர்ஸ்ட் நம்ம x is equal to tan thetaன்ற கண்டிஷனாக எடுத்தோம். எனவே இதில் x-கான டினாமினேட்டர் 1. ஸோ tan theta கான ரேஷியோ ஆப்போசிட் சைட் டிவைடட் பை அட்ஜசன்ட். ஸோ இங்கே ஆப்போசிட்கான வேல்யூ x, அட்ஜசன்ட்டுக்கான வேல்யூ 1. ஸோ இங்கே o a bன்னு நேமிங் கொடுத்துடலாம். இதில் a b ஸ்கொயருக்கான வேல்யூ வேணும்னா o a ஸ்கொயருக்கான வேல்யூவையும் o b ஸ்கொயருக்கான வேல்யூவையும் பை பித்தாகரஸ் தியரத்திலிருந்து யூஸ் பண்ணி அப்ளை பண்ணலாம். எனவே ab is equal to இந்த பிளேஸில் ரூட் ஆஃப் o a ஸ்கொயர் ப்ளஸ் o b ஸ்கொயர். ஓகே, எனிவே இந்த பிளேஸில் இப்போ o a ஸ்கொயருக்கான வேல்யூ இங்கே 1 ஸ்கொயர் 1 ப்ளஸ் o b ஸ்கொயருக்கான வேல்யூ இங்கே எக்ஸை ஸ்கொயர் பண்ணணும் x ஸ்கொயர். ஸோ ஏபிக்கான வேல்யூ நமக்கு இங்கே 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர் வித் ரூட். இங்கே நமக்கு secant thetaக்கான வேல்யூ தான் வேணும். We know that the ratio of secant theta is equal to hypotenuse divided by adjacent. So hypotenuseக்கான வேல்யூ தான் 1 ப்ளஸ் எக்ஸ் ஸ்கொயர், adjacent சைடுக்கான வேல்யூ 1. ஸோ இந்த வேல்யூவை secant thetaக்கு ரீப்ளேஸ் பண்ணலாம். எனவே இந்த 2 டேர்ம்ல இருந்து 2வை காமனாக எடுத்துடலாம். 2 into x into tan inverse of x minus இந்த இடத்துல log of mod root of 1 plus x square, டோட்டலாக ஒரு கான்ஸ்டன்ட் c அப்ளை பண்ணிடலாம். ஓகே, இதுதான் சப்டிவிஷன் 4 கான இன்டகிரேட் வேல்யூ. ஓகே, தேங்க்யூ.